வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷன்ல எக்ஸ்பிரஸ்.js உடைய ரவுட்டர் கான்செப்ட் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ரவுட்டிங் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கிறது சர்வர் சைடு அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் டு எ கிளைண்ட் ரெக்வஸ்ட் டு எ பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட். இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. இப்போ பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்துட்டீங்கன்னா கஸ்டமர், யூசர், ப்ராடக்ட்ஸ், அட்மின் இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் டிஃப்ரெண்ட் லாஜிக் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ ப்ராடக்ட் லிஸ்ட்டு, ப்ராடக்ட் இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம செப்பரேட்டாக மேனேஜ் பண்ணும்போது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கோடை மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செப்பரேட்டிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா அது மெயின்டைனபிள் கோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே ஒரு பிகினரா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், டுட்டோரியல்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணுவோம். பட் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்போதுமே நீங்க கத்துக்கணும். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ப்ராஜெக்டை நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரவுட்டர் யூஸ் பண்ண போறோம். நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன், ப்ராடக்ட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்க ஒரு செப்பரேட் ஃபோல்டராகவும் ஹேண்டில் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் பண்ணுறதுனால நான் சோர்ஸ் கோட்லேயே எல்லாமே மேனேஜ் பண்ணுறேன். பட் குட் ப்ராக்டிஸ் என்னன்னா ஒரு செப்பரேட் ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த கண்ட்ரோலர்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அங்கே ரவுட்டிங்னு சொன்னீங்க, இங்கே திடீர்னு உங்கள் ஃபைலில் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா பேசிக்காக கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு ரவுட்டிங் பண்ணும். ஸோ இங்கே கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான நேமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் கோடை ரீஃபேக்டர் பண்ண போகிறோம். நம்மளோட எக்ஸிஸ்டிங் கோட் index.jsல பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது இல்லையா. நான் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணி ப்ராடக்ட் கண்ட்ரோலருக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ எக்ஸ்பிரஸில் நீங்கள் எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி, கண்ட்ரோலர் ஆர் எனி திங், ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான லைப்ரரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது கண்ட்ரோலர், பட் இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸை பேஸ் பண்ணி. அப்போ ஸோ எக்ஸ்பிரஸ் பேஸ்டு லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மெயின் லைப்ரரி கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ். பட் இங்கே நம்ம ஸோ ஹோல் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கான்டெக்ட் தான் ஆப் டாட். ஸோ ஆனால் நம்ம இங்கே என்ன ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுட்டர் ஹேண்டில் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய ரவுட்டரை நம்ம இம்போர்ட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ரவுட்டர் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுக்கும். நாம் ரவுட்டர் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இது எல்லாமே இப்போ இனிமேல் எல்லா ரெக்வெஸ்ட்டுமே யார் ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்னா இந்த கெட் ப்ராடக்ட் அப்புறம் அந்த இண்டிவிஜுவல் ஐடி இது எல்லாமே இப்போ ஆப் டாட் கிடையாது, ரவுட்டர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரவுட்டர் நம்ம பர்ஃபெக்ட். ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா அந்த நோடோடைய ஃபண்டமெண்டல் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாடியூலை ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மாடியூல், நோடு பேஸ்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மாடியூல். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு ரவுட்டர். ஸோ அதுதான் உங்களுடைய இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்மாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா index.jsலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபைலையோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நிறைய டைம் மாடியூல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னே புரியாது. ஸோ பேசிக்காகவே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாடியூலா அதை கன்வெர்ட் பண்ணணும். அது ஒரு ஃபைல் கிடையாது. நோடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாடியூல், கஸ்டம் மாடியூல். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக மாடியூல்னா எனக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்ல Node.jsக்குன்னு செப்பரேட் ஃபவுண்டேஷன் சீரியஸ் கொடுத்துருக்குறேன், அதில் போய் பாருங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இப்போ அந்த ரவுட்டரை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட்
ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கல இல்லையா, ப்ராடக்ட் ரவுட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நோடில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், மாடியூல் இம்போர்ட் பண்ணணும்னா ரெக்வர்ட் ஸோ டாட் ஸ்லாஷ் பார்த்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டருடைய கரெக்டான பாத்தை கொடுங்க. ஸோ ரவுட்டர் இப்போ ரெடி. ப்ராடக்ட் கண்ட்ரோலர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்ததா இது எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா எக்ஸ்பிரஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த கண்ட்ரோலர் பற்றி எதுவும் தெரியாது. ஸோ அதை எப்படி தெரியப்படுத்துறதுன்னா ஆப் டாட் யூஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தெரியப்படுத்த போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ரவுட்டரில் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். டாட் ஸ்லாஷ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணணும் ப்ராடக்ட் ஆக்சஸ் பண்ணுறது. பட் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ராடக்ட்ஸ் அட்மின் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம் ப்ராடக்ட்ஸ் ஏபிஐன்னு கொடுக்கலாம், எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டை வரும்போது எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுன்னா ஓகே நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரவுட்டரை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஏன்னா நம்ம இதை தான் நம்ம மேப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராடக்ட் ரவுட்டருக்கு அதை வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்ரும். ஸோ ப்ராடக்ட் ரவுட்டர் என்ன பண்ணுன்னா ப்ராடக்ட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ் ரெஃபர் பண்ணி ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கொடுத்துருக்க நேம் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரவுட்டர் ஹேண்டில் பண்ணிக்கும். சரி, இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்டு வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம் கிளியராக பர்ஃபெக்ட். ஸோ இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸ் சால்வ் ஆகிருக்கு. லோக்கல் கோஸ்ட் கோலன் 3000 அப்படிங்கிறப்போ ஓகே. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன ரவுட்டிங் எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஏபிஐ ஸ்லாஷ் ஸோ அந்த ப்ராடக்ட் ஏபிஐ ரவுட்டருக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். பர்ஃபெக்ட். ஸோ நம்மளால டேட்டாவை அக்சஸ் பண்ணும்போது /1 இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டும் நம்மளால அக்சஸ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்ல இருக்கக்கூடிய ரவுட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் அட்மின் யூசர் இந்த மாதிரி மல்டிபிள் ரவுட்டிங் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லா ரவுட்டரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை கண்ட்ரோலர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டெர்மினாலஜிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த ஆர்கிடெக்ட் வந்து ஒவ்வொரு நேமை டிஃபைன் பண்ணிடுவார். அவ்வளோதான். நீங்கள் வந்து நீங்களே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து எப்போதுமே வந்து கண்ட்ரோலர் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அது பேசிக்லி அது ஒரு ரவுட்டிங். ஸோ இந்த செஷன் த்ரூவாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் உடைய ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்தந்த ஏரியாவில் எப்படி எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். மாணவன்.ஸ்டடி அப்படிங்கிற போர்ட்டல் உங்களுக்காக நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி போர்ட்டல். இங்கே டெவலப்பர், ஜாப் சீக்கர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லை ஷேர் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஏன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மாணவன்.ஸ்டடியில் நீங்கள் கம்யூனிட்டி மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் டு ஜாயின் அப்படி இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எதற்காக இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் அது மாதிரி உங்களை மாதிரியே தாட் ப்ராசஸ் உள்ள மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். லைவ் சேட் இருக்குது, ஏன் கூடவும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.